பருவம் தவறி பழுத மழையால் திருவாரூர், மயிலாடுதுறை ஒட்டுமொத்தமாக 20,000 ஏக்கருக்கு மேலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. திருவாரூர் மாவட்டம் முழுவதும் அறுவடைக்கு தயாராக இருந்த 20,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் மழையில் நனைந்து நாசமாகிவிட்டன. நிலத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இயந்திரத்தை வைத்தும் அறுவடை செய்ய முடியவில்லை என விவசாயிகள் கவலை கூறினார்கள். இதேபோல மயிலாடுதுறை மாவட்டம் கீழையூர் கிராமத்தில் மட்டும் 1,700 ஏக்கர் சம்பா பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக கூறும் விவசாயிகள், மழை விட்டு 2 நாட்களாகியும் தண்ணீர் வடியாததால் பயிர்கள் அழுகிவிட்டதாக கலக்கம் தெரிவித்தனர். தானாதான் உஞ்சிடும், இதுக்கு தானே வடியாது, நாற்றம் முடிச்சு குழன்னு போட்டு இதை வச்சு தான் நாங்கள் வட்டி கடன் வாங்கி நட்டுருக்கோம். ஏக்கருக்கு 30,000 ரூபா கிட்டத்தட்ட செலவாயிருக்குங்க. பயிராக இருந்தாலும் நாங்கள் எதாவது தண்ணி கண்ணி வடிச்சா கவர்ந்து பண்ணிடலாம். இதுக்கு தாண்டா 10 பைசா கூட புண்ணியப்படாதுமா. அப்படி தண்ணி அறக்கிறதுக்கு கூட வழி இருக்காது. அப்படி அறுத்தாலும் மிஷினுக்கு பணம் கொடுக்க முடியாதுங்க. ஏகப்பட்ட கடலை சிக்கினார், என்ன பண்றதுனே கிராபிக்ஸ் டிசைனிங் பத்தி ஒண்ணுமே தெரியாதா? ஆனாலும் நீங்களே அது எல்லாத்தையுமே டிசைன் பண்ணலாம். நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கேன்வா பத்தின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோங்க. தெரியாமப்பா அறுக்கிறதுக்கும் ஆள் வரமாட்டாங்குது. மிஷினை கொண்டு வச்சுக்கிட்டு மிஷினு பாதி போயிடுங்கிறான். என்ன செய்யுதுன்னே தெரில. முளைச்சி குடும்பத்துக்கு மழையில் கிடக்கு தண்ணி. இப்போ எல்லாம் திறந்து விட்டு வடியை வச்சுருக்குறோம். இது என்ன சேருதுன்னே தெரியாது போலுக்கு. அவ்வளோ பெரிய நட்டமாக ஆயிடுச்சு இப்போ இந்த மழையினால. இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் பயிர் பாதிப்புகள் குறித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மையநாதன் தெரிவித்துள்ளார். தரங்கம்பாடியை அடுத்த மேமாத்தூர், திருவிளையாட்டம், வசிஷ்டாச்சேரி ஆகிய கிராமங்களில் பயிர் பாதிப்புகளை அமைச்சர் ஆய்வு செய்தார். அப்போது சேதமடைந்த பயிர்களை எடுத்து வந்து காட்டிய விவசாயிகள் உரிய இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மையநாதன், 27,000 ஹெக்டேர் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது குறித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்.